டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனை அலரி மாளிகைக்கு இன்று மாலை அழைத்து விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். இனப்பிரச்சினை தீர்வுக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதன் பிரதிநிதிகளை பரிந்துரை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி கோரிக்கை விடுத்ததாகவும் அந்த கோரிக்கையை சம்பந்தர் நிராகரித்து விட்டதாகவும் கூட்டமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜெனீவாவில் இடம்பெறும் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் வேகத்தை தணிக்கும் வகையிலேயே கூட்டமைப்பின் தலைவரை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டனர். முதல்வர் ஜெயலலிதா புதிய திட்டம் எதையும் வகுத்து செயற்படுத்தாத காரணத்தினால் முழு தமிழகமும் இருண்டு கிடப்பதாக தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சுமத்தியுள்ளார். மின்சார உற்பத்தியை அதிகரிக்க தமிழக அரசிடம் திட்டம் ஏதுமில்லை. மின் பற்றாக்குறை பற்றி கேட்டால் முன்னி ஆட்சியை ஜெயலலிதா குறை கூறுகின்றார் என அவர் சொன்னார். எதிர்வரும் தேர்தல்களில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என அவர் நம்பிக்கையும் வெளியிட்டார். சிரியாவின் ஹோம்ஸ் மாவட்டத்தில் உள்ள பாபா ஆம்ப்ரோ என்ற பிரதேசத்தில் கடுமையான ஷெல் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதை சமூக ஊடக இணையதளங்களில் வெளியான வீடியோ ஒளிப்பதிவுகள் எடுத்துக்காட்டுகின்றன. சிரிய அரச படையினரின் தாக்குதல்களில் குறைந்தது 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 340 பேர் காயமடைந்தனர். ஹோம்ஸ் மாவட்டம் கிளர்ச்சிக்காரர்களின் வசமே தற்போது உள்ளது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.